Tendral IAS Academy, your unique coaching center for all competitive exams. அனுச்சுக்கோங்க. RBI வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1935 ஏப்ரல் 1. ஆக்ட் வந்து 1934. சரிங்களா? நேஷ்னலைஸ் பண்ணது 1949 ஜனவரி 1. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஸ்போர்ன் ஸ்மித். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஷிடி தேஷ்முக். யாரோட ரெக்கமெண்டேஷன் கீழேனா ஹில்டன் யங் கமிஷன். சரிங்களா? சென்ட்ரல் போர்டு கீழே ஃபஸ்ட்டு எத்தனை டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க? கவர்னர் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இருக்கிற கவர்னர் பேர் அவர் எத்தனாவது கவர்னர்? 25. சரிங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு அவங்க எத்தனாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர்? 28th. சரிங்களா? 4 டெபுட்டி கவர்னர்ஸ் யார் யார்? ஒரு ஆள் சொல்கிறீங்களா? ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஆம் ஆ ஆ ரவி சங்கர். சரிங்களா? ரவி. ஓகேவா? அதுக்கடுத்து கரன்சி பற்றி பார்த்தோமா? ஃபஸ்ட்டு கரன்சி எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு காயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அவர் வந்து எந்த எம்பையர்? அவரை வந்து என்ன பெயர் சொல்லி சொல்கிறாங்க? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயின்ஸ். அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 பேரை தன்னுடைய ரோல் மாடலா எடுத்துக்குவாரு. ஒருத்தர் வந்து அலாவுதீன் கில்ஜி, இன்னொருத்தர் ஷெர்ஷா. அவரை வந்து மார்க்கெட்டிங் ரிஃபார்மேஷன்ல எடுத்துக்குவாரு, அங்காடி சீர்திருத்தம்னு எடுத்துக்குவாரு. இவர் வந்து கரன்சி ரிஃபார்மேஷன் எடுத்துக்குவாரு. சரியா? அதாவது இது ரெவன்யூ நிர்வாக சீர்திருத்தத்தில் எடுத்துக்குவாரு, பிளஸ் நிதி சீர்திருத்தத்தில் எடுத்துக்குவாரு. முக்கியமா கரன்சி. என்னப்பா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, டாங்காங்கிறது யாரு? சில்வர் காயின். டாங்காங்கிறது சில்வர் காயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி காப்பர் சிட்டாடல். ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் எந்த வருஷம்? 19. எந்த கமிட்டி வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி? ஹில்டன் யூங் கமிட்டி. சரி, எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர்? 1935 ஏப்ரல் 1. அவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 5 crore. என்னங்க? 5 கோடி ரூபாய் தான். ஏன்னா கேபிட்டல் அப்படி சொல்லும்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன, இஷ்யூடு கேபிட்டல்னா என்ன, பெய்டு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னா என்ன, அதுக்கப்புறம் பெய்ட் அப் கேபிட்டல். மொத்த கேபிட்டல்ல 4 இருக்கும். அதான் ஞாபகம் வச்சு, இதெல்லாம் முக்கியமான क्वेश्चंस. கேபிட்டல் எத்தனை வகை இருக்கும்? 4 வகையான கேபிட்டல்ஸ் இருக்கும். ஒன்னு என்ன சொன்னேன்? ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா when it was started, so எவ்வளவு வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இருந்துச்சு? 5 crores. சொல்லுங்க. 5 crore ஏப்ரல் 1 1935 அப்படி. so when it was nationalized? 1949. நம்ம என்ன சொல்லுவோம்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். எல்லா வங்கிகளும், இந்த வங்கிகள் ஒழுக்காற்று சட்டம், தமிழ்ல சொன்னா வங்கிகள் ஒழுக்காற்று சட்டம். ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை RBI. ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை RBI. so it is called bankers bank. RBI சொல்லும்போது என்ன சொல்றாங்க? பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்றாங்க, கிரெடிட் கண்ட்ரோலர்னு சொல்றாங்க, இஷ்யூயன்ஸ் ஆஃப் கரன்சி, மோனோபோலி இஷ்யூயன்ஸ் ஆஃப் கரன்சின்னு சொல்றாங்க. குறிப்பாக the custodian of foreign exchange. கஸ்டோடினா உலகில் இருக்கக்கூடிய அத்துணை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அந்தந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் தான். நம்முடைய சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? முதல் இந்திய கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். அட் பிரசன்ட் சொன்னாங்கல்ல விஷ்ணுபிரியா, அட் பிரசன்ட் இருக்கிறவர் யாரு? தாஸ். எத்தனையாவது? how many directors are there? 4. என்னங்க? டைரக்டர்ஸ் மட்டும் 4. டெபுட்டி கவர்னர்ஸ் மட்டும் தான் எத்தனை? 4. டைரக்டர்ஸ் பார்த்துக்கணும் எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி காயின்ஸ், ரெவன்யூ சோர்சஸ்ல ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி எப்படின்னு கேட்டா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கின்னு கேட்டா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்.
இந்தியர்களால் தோன்றிய முதல் வங்கின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ரெண்டு விஷயம் இருக்கு. இன்டர்வியூ பேஸ்ல கேட்பாங்க, பிரிலிம்ஸ் பேஸ்ல கேட்பாங்க. முதல்ல இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி எது? பேங்க் ஆஃப் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியால இந்தியர்களால் தோன்றிய முதல் வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க். பேசுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்தியா பேசும்போது எத்தனை கமர்ஷியல் பேங்க் தான் இப்ப இருக்குன்னு சொன்னாங்க? சொல்லுங்க. எல்லாமே மெர்ஜ்னு சொல்லிட்டு இப்ப கூட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லிருக்கிற இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது எந்த பேங்க் இணைச்சிருச்சு? அலகாபாத் பேங்க். சொல்லுங்க. அலகாபாத் பேங்கோட எந்த செக்கும் இன்னையில இருந்து செல்லாது. சரியா? எதுல இருந்து? ஆமா, செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து. செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து எந்த வங்கி அறிவிச்சிருக்கு? இந்தியன் பேங்க். எந்த பேங்க்? இந்தியன் பேங்க் வந்து அறிவிச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஞாபகம் வச்சுங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னா 1949. இதுல நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் படிக்கணும். முத 1949 இதுவா ஆர்பிஐயா? 1955 எஸ்பிஐ வரும். 1969 14 வங்கிகள். எத்தனை வங்கிகள்? 14 வங்கி. அப்ப சொல்லுங்க, இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி எது? இந்தியர்களால். பேங்க்ஸ் எத்தனை சொல்லும்? 3. அத 18 0 ஆறாரு. 40ல 43ல மெட்ராஸ். இந்த மூணு மெர்ஜ் ஆகி தான் என்னாச்சு? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் எந்த வருஷம்? 1921. 1921. இதுதான் 1955ல என்ன வருது? எஸ்பிஐ. என்னங்க? அதே 1955ல தான் ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐங்கிறது கார்ப்பரேஷனா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் 2000க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேங்கா வரும். என்னவா மாறும்? பேங்கா மாறும். ஐசிஐசிஐ அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் பிரைவேட் செக்டர் பேங்க் இன் இந்தியா. இந்த ஆக்சிஸ் பிளஸ் இந்த ஐசிஐசிஐ கேட்பாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எஸ்பிஐ தான். பப்ளிக் செக்டர் நம்பர் 1 யாரு? எஸ்பிஐ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பிரைவேட் செக்டர்ல. ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் வந்து அதிகமான கிளைல வச்சிருக்கும். நம்மதுல பப்ளிக் செக்டர்ல எஸ்பிஐ தான். ஆனா பிரைவேட் செக்டர்ல ஆக்சிஸ். அதர் தேன் தி நேஷன். வெளிநாடுகள் அப்ராட்ல இருக்கு. போட்டோ உங்க கேள்வி கேட்டுருக்கோம். பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் பேங்க்? அது வந்து 1770. 1770 அப்படிங்கறத பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். 1770 ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770. 1770. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1894. 1894 பஞ்சாப் நேஷனல் பேங்க். இதுதான் இந்தியன் பை இந்தியன்ஸ். இந்தியர்களால் உருவானது. அது வந்து பை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களால் உருவானது. ரெண்டுமே இந்தியாவுல தான். இந்தியன்ஸால பஞ்சாப் நேஷனல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது எதுன்னு கேட்டா ஊத் கமர்ஷியல் பேங்க். ஊத் கமர்ஷியல் பேங்க் எஸ்டாப்லிஷ்ட் இன் இந்தியா. OUDH. கமர்ஷியல் பேங்க் எஸ்டாப்லிஷ்ட் இன் இந்தியாங்கிறது ஊத் கமர்ஷியல் பேங்க். ஊத். சோ ஊத் கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நல்லா சொல்றேன். ஓகே சார். ஊத் கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேங்க் எஸ்டாப்லிஷ்ட் இன் இந்தியா. கமர்ஷியல் பேங்க். இப்போ how many commercial banks are there in our India? 12. Only 12 ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 10. SFB கேட்பாங்க. SFB ஸ்மால் ஃபைனான்சியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னா 10 இருக்கு. பேமெண்ட் பேங்க் வந்து 6 இருக்கு. பேமெண்ட் பேங்க். சரியா? செலுத்து வங்கின்றாங்க. முதல்ல பேங்க் நாலா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு கமர்ஷியல், ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்சியல் பேங்க், அதுக்கப்புறம் பேமெண்ட் பேங்க், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க்ல யார் நோடல் அப்படின்னு சொல்லி கேட்டா நபார்டு தான். யாருப்பா? நபார்டாவே 1982. நபார்டு என்னது? 1982. எக்ஸி பேங்க் நபார்டு 1982. சரி, எழுதுங்க அப்படியே சொல்லிருக்கோம். நம்ம நடத்துன அப்புறம் ரீஜனல் இருக்கு சார், எல்லாமே இந்த காலம் தான் இருக்கு. ரீஜனல் ரூரல் பேங்க் அதையும் சேர்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் எத்தனை இருக்குன்னா 43 இருக்கு மொத்தம். 43. முன்னாடி வந்து 56 இருந்துச்சு, இப்போ 43 தான் இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து 21 இருக்கு. ஃபாரின் பேங்க்ஸ் வந்து 46. பிரைவேட் பேங்க் வந்து 21. ஆமாம். ஃபாரின் பேங்க் வந்து 46. பேமெண்ட் பேங்க் வந்து 6 இருக்கு. பேமெண்ட் பேங்க் வந்து 6 இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க்கை அர்பன் ரூரல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அர்பன் ரூரல். பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்துச்சு தெரியுமா?
தெரியுமா? யாருக்காக அந்த பேங்க் ஆரம்பித்தாங்க? வெறும் விமனுக்கு மட்டும்தான். இங்கே வந்து ஜென்ஸ் யாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. வெறும் விமனுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். எம்ப்ளாயிஸும் எல்லாருமே விமன் தான் இருந்தாங்க. அதை வந்து 2017 எஸ்பிஐயோட ஒரு 5 பேங்க் மெர்ஜ் பண்ணாங்க. அதுப்போ அந்த பேங்க்கையும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து எஸ்பிஐ கீழே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 2017 எஸ்பிஐயோட அந்த பாரதிய மகிழா பேங்க், ஒரே ஒரு பேங்க் விமனுக்காகன்னு ஓப்பன் பண்ணது அந்த ஒரு பேங்க் தான், பாரதிய மகிழா பேங்க். பாரதிய மகிழா பேங்க் only for exclusive for women. கேட்பாங்க, பெண்களுக்காக பிரத்யேகமாக இந்தியாவில் உருவான வங்கி எது அப்படின்னு கேட்டா யாருப்பா? 2013 14 2013 நவம்பர் 19 ஆரம்பிச்சது. நவம்பர் 19 இந்திரா காந்தியோட பிறந்த நாள். இந்திரா காந்தியோட பிறந்த நாள், நேஷனல் இன்டகிரேஷன் டே. தேசிய ஒருமைப்பாடு இருக்கு, தேசிய ஒற்றுமைன்னு இருக்கு. ஒருமைப்பாடுனா இவங்க எடுத்துக்கணும், ஒற்றுமை அப்படின்னு கேட்டா அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கணும். சரி சார். இப்போ அந்த பேங்க் ஆஃப் கல்கட்டா சொன்னாங்களே, அந்த 1806 அந்த டேட் வந்து 2 ஜூன். ஜூன் 2 1806 ஜூன் 2 தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி பேங்க். பிரசிடென்சி பேங்க் ஆஃப் கல்கட்டா, ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டா ஜூன் 2 1806. பம்பாய் வந்து 1840 டேட் இருக்கமா? 15 ஏப்ரல் 15 1840 தான் பேங்க் ஆஃப் பாம்பே. பிரசிடென்சி எத்தனை மாசம்? 3. என்ன சொல்லுங்க? 3. சரி, ஃபர்ஸ்ட் ஜூன் 2 யாரு? கல்கட்டா. ஜூன் 2 யாரு? கல்கட்டா. 15 பாம்பே. 1840 அடுத்து 43. ஃபர்ஸ்ட் ஜூலை மெட்ராஸ். ஜூலை 1 1843 ஜூலை 1ல மெட்ராஸ். அப்ப கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிசி. ஆனா एक्चुअली நம்ம எம்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்ராஸ். இதை மூணே மெர்ஜ் பண்ணி தானே இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொன்னாங்க 1921. அந்த டேட் வந்து 27 ஜூன் ஜான்வரி தான். 27 ஜான்வரி. 27. ஆமாம் சார். 27 ஜனவரி 1921. So all presidency banks, these three banks merged in the name of Imperial Bank. Imperial Bank அப்படிங்கிறது உருவானது 1921 ஜூலை 27 சாரி ஜூலை 20 ஜனவரி 27. ஜனவரி 27. அப்புறம் எஸ்பிஐ மாற்றினது 1 ஜூலை 1955. அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எஸ்பிஐயா மாற்றினது வந்து 1 ஜூலை 1955. எஸ்பிஐ ஆக்ட் கேட்டது 1955 தான். எஸ்பிஐ மாறினது 1955 ஜூலை 1 ஜூலை 1 1955ல. ஐசிஐசிஐ பத்தி சொன்னா 1955. அப்புறம் நீங்க ஆர்டரா பாத்தீங்கன்னா 1964 1982 அப்படியே வரும். பாரதிய மகிழா பேங்க் எந்த வருஷம் பா? 2013. முத்ரான்னு ஒரு பேங்க் இருக்கு தெரியுமா? என்ன பேங்க் பா? முத்ரா. என்டர்பிரனர் இருக்காங்க 2015ல. முத்ரா பேங்க். நீங்க உங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி சார். அதுக்கப்புறம் எஸ்பிஐயில் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவங்கூர், மைசூர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை வந்து 2017 எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பேங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருந்தாலுமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு கீழே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவங்கூர், மைசூர், அப்புறம் வந்து ஹைதராபாத், பட்டியாலா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தனித்தனியாக இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் குரூப்ஸ். ஸ்டேட் பேங்க் குரூப்ஸ் மாத்திர எந்த வருஷம்? 2017. ஜிஎஸ்டி அறிமுகமான எந்த வருஷம்? 2017. 2017. ஞாபகம். இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்கல்ல 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி, அது எந்த வருஷம்? 2016. நவம்பர் 8 2016. நவம்பர் 8 2016. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எதிர்க்கட்சிகள் பூராமே அதை வந்து பிளாக் டேன்னு சொல்றாங்க. என்ன டே? பிளாக் டே. ஞாபகம் வச்சுக்கோ. 3 டேட் முக்கியமான டேட் சொல்லிட்டாங்க. 1806 எப்ப, 1840 எப்ப, 1843 எப்ப, நல்லா கவனிச்சிருங்க. கிளியரா வந்து நல்ல மார்க் வாங்கணும். எகனாமிக்ஸ்ல உங்களுக்கு வந்து ரெவென்யூ சோர்சஸ்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்கிங் சிஸ்டம். அந்த 2017 மெர்ஜ் பண்ணாங்களா, அந்த டேட் வந்து 15 பிப்ரவரி 15 2017. அந்த மெர்ஜ் பண்ண 5 பேங்க் எழுதிக்கோங்க. எல்லாமே ஸ்டேட் பேங்க் கீழே தான். பைக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், பைக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பைக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், BIKANER. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, ட்ரவங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவங்கூர். இந்த 5 ப்ளஸ் பாரதிய மகிழா பேங்க், இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் 2017 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா?
பைக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், ஹைதராபாத், மைசூர், பாட்டியாலா, ட்ரெவாங்கூர். பைக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர் ரெண்டு பேரும், மைசூர், அதுக்கப்புறம் திருவாங்கூர், அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் பாட்டியாலா. இந்த பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணது 2017ல. இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி இப்ப SPGன்னு மாத்திட்டாங்க. இப்ப அலகாபாத் பேங்க் அப்படிங்கிறது யாரோட? இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மொத்தம் பேங்க்ஸ் எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 4 வகை. இந்த கமர்ஷியல் பேங்க், அடுத்து வந்து ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் பேமெண்ட் பேங்க், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த இதுல கோஆபரேட்டிவ்ல அர்பன், ரூரல் ஞாபகம் வச்சுக்கணும். RRBங்கிறது இதுல வருது, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது செப்பரேட் கட்ல வரும். செப்பரேட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் அது ஊத் கமர்ஷியல் பேங்க். என்னங்க? ஊத் கமர்ஷியல் பேங்க். ஊத் கமர்ஷியல் பேங்க் எந்த வருஷம்? 1881 சொன்னேன் சார். 1881 1881. அடுத்து RRB ரீஜனல் ரூரல் பேங்க் சொன்னல 1975. அடுத்து நபார்டு. நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 1982. அதே வருஷம் தான் எக்ஸிமோ, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் 1982. நபார்டு 1982, எக்ஸிமோ 1982. அடுத்து ICICI வந்து 1955 ஜனவரி 5. 1955 ஜனவரி 5 ICICI. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து IDBI. IDBI வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. RBIயோட சப்சிடரியா இது வந்து 1976 பிப்ரவரி 15 வரைக்கும் இருந்துச்சு. பிப்ரவரி 15 1976 வரைக்கும் RBIக்கு கீழே வந்துச்சு. IDBI வந்து பிப்ரவரி 15 1976 வரைக்கும் RBIயோட சப்சிடரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் RBIலேருந்து வெளியில் வந்து அட்டானமஸாக தனியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஹோலாக ரன் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு பிப்ரவரி 15 1976 அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் RBI கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்துருச்சு. எக்ஸிம் பேங்க் 1982, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட். செபி என்னது? எக்ஸிம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸிம் ஸ்பெல்லிங் தெரியுங்களா? EXIM. இது எக்ஸ்போர்ட், இது இம்போர்ட். 1982. அடுத்து செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. 1992 ஏப்ரல் 12. 1992 ஏப்ரல் 12. 1992 ஏப்ரல் 12. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. All stock exchanges are controlled by SEBI. அதான் நோடல் ஏஜென்சி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது செபி தான். செபிங்கிறது மும்பை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே மும்பையில் தான் இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் அது கூட டெல்லி. ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட எங்க? மும்பையில். செபி எங்க தான் இருக்கு? மும்பையில். RBI எங்க இருக்கு? மும்பையில். பட் சுப்ரீம் கோர்ட் டெல்லி. பார்லிமெண்ட் இதெல்லாம் பொலிட்டிக்கல் பேஸ்டு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1964 யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா UTI. UTIயும் IDBIயும் இதே சேம் இயர் தான். 1964 யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கான நோடல் வந்து இந்த UTI தான். 1964 UTI யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து 1956 LIC. 1956 LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 1973 GIC ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 1973 செக்டார்ல இன்சூரன்ஸ் பொறுத்தவரை ரெண்டே இன்சூரன்ஸா. ஒன்னு LIC 1956, இன்னொன்னு வந்து GIC 1973.
எல்ஐசிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒன்லி லைஃப் கவர். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜிஐசி. ஜிஐசி மொத்தம் 4 ஹெட் குவார்டர்ல இருக்கும். ஜிஐசி எங்க இருக்கும்? 4 ஹெட். அதான் டெல்லியில இருக்கும், கல்கட்டால இருக்கும், பாம்பேல இருக்கும், சென்னையில இருக்கும். டெல்லியில இருக்கிறது வந்து ஓரியண்டல் ஃபயர். டெல்லியில இருக்கிறது எப்படி நம்ம வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம்னா, ஓரியண்டல் ஃபயர் அப்படின்னு சொன்னாவே டெல்லி எப்பவுமே ஃபயரா தானே இருக்கும். எப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கு, ஏன்னா ஹெட் குவார்டரா இருக்கு, நம்ம தானே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்படி அசோசியேட் பண்ணிங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு பேர் என்ன? ஓரியண்டல் ஃபயர். அதே மாதிரி கல்கட்டால இருக்கிறது வந்து நேஷனல் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம நேஷனல் கேபிட்டல் என்னவா தான் இருந்துச்சு? கல்கட்டா இருந்துச்சு. 1911 தான் எங்க மாறுச்சு? நேஷனல் இன்சூரன்ஸ். அது மாதிரி கூட எங்க தான் இருக்கு? கல்கட்டால. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம் இருக்கா? ஐபிஎல் இருக்குல்ல, மும்பை இந்தியன்ஸ். அது மாதிரி அது பேர் நியூ இந்தியா வச்சுங்க. மும்பை இந்தியன் அது ஒரு புதிய இந்தியா உருவாக்குறாங்க. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ங்கிறது எங்க இருக்குன்னா மும்பைல எங்க இருக்கு? மும்பைல. அதே மாதிரி சென்னைங்கிறது வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து எல்லாரையும் அரவணைக்குதா? யுனைடெட் வச்சுங்க. யுனைடெட் இன்சூரன்ஸ். என்ன இன்சூரன்ஸ்? யுனைடெட் இன்சூரன்ஸ். மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்கு? 4 பிரிவுகள் இருக்கு. ஈஸியா வச்சுக்கலாம். டெல்லியில ஓரியண்டல், கல்கட்டால நேஷனல் இன்சூரன்ஸ், பாம்பேல நியூ இந்தியா. மெர்ஜ் பண்ணிக்கங்க, சாரி அசோசியேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சென்னையில யுனைடெட் இந்தியா. யுனைடெட் இந்தியா என்னங்க? நம்ம நீ வந்து மும்பை டே பிரிச்சுனா நான் எல்லாரையும் சேர்க்கிறேன்டா, இணைக்கிறேன்டா அப்படின்னு வச்சுங்க. யுனைடெட் இந்தியா 1973, எல்ஐசி 1956. அந்த நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் யாருன்னு சொல்லுவோம்? சிடி தேஷ்முக். அந்த சிடி தேஷ்முக்கோட ரெக்கமெண்டேஷன்ல தான் எல்ஐசி உருவாச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு கூட எல்ஐசி உருவான வரலாறுன்னு ஒன்று பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை. எல்ஐசி உருவான வரலாறு. அது மாத்திரம் இல்ல, ஜவஹர்லால் நேருவும் 1956 பிரதமர் யாருதான்? ஜவஹர்லால் நேரு தான். நினைச்சுங்க, ஜவஹர்லால் நேரு. ஒரு பிரேக் எடுத்துக்கோமா? அந்த பேங்க் மட்டும் முடிச்சுக்கோங்க. இன்னொரு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் டைம். மனு மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஒரு இது மட்டும் சொல்லிடுறோம் சார். இயர் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணது ஒரு 14 கமர்ஷியல் பேங்க் மெர்ஜ் பண்ணாங்க, சரிங்களா? அது வந்து 1969 இயர் மட்டும் இல்லைங்க. 1969 14 கமர்ஷியல் பேங்கை மெர்ஜ் பண்ணி நேஷனலைஸ் பண்ணாங்க. நேஷனலைசேஷன், வங்கிகள் தேசியமயமாக்கப்படுதல் தலைப்பு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1969. அதுல 14 மேஜர் பேங்க்ஸ், 14 மிகப்பெரிய வங்கிகள் இந்திரா காந்தி பீரியட்ல நடக்கும். முக்கியமானது 1969. நிலவுல காலடி வச்சார்ல, எந்த வருஷம்? 1969. அதே மாதிரி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. அசோசியேட் பண்ணிங்க 1969. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி, இருதய மாற்று அறுவை சிகிச்சை கிறிஸ்டியன் பெர்னார்டு ஒருத்தர் பண்ணுவாரு. அதுவும் 1969 தான். 1969 தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைட். அப்ப 1969 எத்தனை வங்கிகள்? 14 வங்கிகள். அது லிஸ்ட் சொல்றீங்களா இல்ல வேண்டாமா? அதே மாதிரி 80ல 1980 எழுதி வச்சுங்க. 6 1980 ஒரு 6 பேங்க்ஸ் were nationalized. சரி, ஆர்பிஐ இப்ப 1949, எஸ்பிஐ இப்ப 1955. அப்ப முதல்ல நேஷனலைசேஷன் கமர்ஷியல் பேங்க் எப்ப பண்ணாங்க? 1969. 14 யாரோட பீரியட்ல? இந்திரா காந்தி பீரியட்ல. அடுத்து எப்ப பண்ணாங்க? 1980. அதுல எத்தனை? 6. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூனியன் பேங்க் அப்படி சொல்றது நியூ இந்தியா பேங்க். சார், நியூ இந்தியா பேங்க். இந்த நியூ இந்தியா பேங்க்ங்கறத பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அவதனப்பா நியூ இந்தியா பேங்க்ங்கறத பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால அந்த 20ங்கிறது ஒன்னு குறைஞ்சிரும், 19 ஆயிடும். அததான் அந்த ஐபிபிஎஸ் ஒரு எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, நடத்துறாங்களா இல்லையா? ஐபிபிஎஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். அது எத்தனை வங்கிகளுக்கு தான் நடத்துவாங்க? இந்த 19 பேங்க்ஸ். ஞாபகம் வச்சுங்க. மித்தபடி எஸ்பிஐங்கிறது தனியா நடக்கும், ஆர்பிஐங்கிறது தனியா நடக்கும், ஆர்ஆர்பிலாம் தனியா நடக்கும். பாத்துருக்கீங்களா? பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆர்ஆர்பி தனியா நடக்கும், எஸ்பிஐ தனியா நடக்கும், ஆர்பிஐ தனியா நடக்கும். ஆனா ஐபிபிஎஸ்ல இந்த வங்கிகள் பூரா வந்துடும். இந்த நேஷனலைஸ்ட் ஆயிருக்குல்ல, அந்த வங்கிகளுக்கெல்லாம் யாரு? IBPS. What is the expansion of IBPS? Institute of Banking Personnel Selection. சரி, ஆள் எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் 94ல் தான் வந்து சில
ப்ரைவேட் பேங்க்குக்கு, அதாவது சில இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ப்ரைவேட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐடிபிஐ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தது, அப்போ தான் கொடுத்தாங்க 1994. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐடிபிஐ இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அவங்களாம் டிசைட் பண்ணி இவங்களெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டராக செட் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து 94 தான். சரிங்களா? ப்ரைவேட் பேங்காகவே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது வந்து 94 இண்டஸ் இண்டு பேங்க். 1994 இண்டஸ் இண்டு பேங்க். இப்போ 2019 சில பேங்க்கோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2019க்கு பிறகு இப்போ எந்தெந்த பேங்க் யாரோட மெர்ஜ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2019 பேங்க் ஆஃப் பரோடாவோட விஜயா பேங்க்கும் தேனா பேங்க்கும். விஜயா பேங்க், தேனா அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட 2019ல. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆந்திரா பேங்க் கார்ப்பரேஷன் பேங்க். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொல்ற பேங்கோட அதுக்கடுத்து சொல்ற 2 பேங்கை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடான்னு தான் இருக்கும், விஜயா பேங்க் தேனா பேங்க்னே இருக்காது. அதை எல்லாத்தையுமே பேங்க் ஆஃப் பரோடான்னு மாத்திட்டாங்க. விஜயா மற்றும் தேனா யாரோட இணைஞ்சிருக்காங்க? பேங்க் ஆஃப் பரோடாவோட. நியூ இந்தியா பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆந்திரா பேங்க்கும் கார்ப்பரேஷன் பேங்க்கும். ஆந்திரா அண்ட் கார்ப்பரேஷன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் ஆயிருக்கு. ஆனா அந்த போர்டில் இப்போ பேங்க் ஆஃப் பரோடான்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த விஜயா பேங்க் சிம்பிளும் இருக்கும், தேனா பேங்கோட சிம்பிள் இருக்கும், அதில் எழுதியிருக்கும். ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா பாஸ்புக் கொடுக்குறது எல்லாமே பேங்க் ஆஃப் பரோடான்னு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து கனரா பேங்க் வந்து சிண்டிகேட் பேங்க். கனரா பேங்கோட சிண்டிகேட் பேங்க் இணைஞ்சிருக்கு. கனரா பேங்க் வந்து சிண்டிகேட் பேங்க். அது மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரெண்டும் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெண்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியன் பேங்க் வந்து அலகாபாத் பேங்க். சிண்டிகேட் பேங்க் யாரோட இணைஞ்சிருக்குப்பா? கனரா பேங்க். அலகாபாத் பேங்க் யாரோட இணைஞ்சிருக்கு? இந்தியன் பேங்க். தேனா பேங்க் யாரோட இணைஞ்சிருக்கு? பரோடா. பரோடா ஹெட்ல பரோடான்னு இருக்கும், இவங்க கீழே போட்டிருப்பாங்க. நீங்க போய் கனரா பேங்க் செக் பண்ணி பாருங்க, சிண்டிகேட் பேங்க்னு போட்டிருப்பாங்க, கீழே சிண்டிகேட் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிருப்பாங்க, அது மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி லக்ஷ்மி விலாஸ் வந்து டிபிஎஸோட. ஆமாம், லக்ஷ்மி விலாஸ் அது வந்து ப்ரைவேட்டில் வரும், லக்ஷ்மி விலாஸ் வந்து டிபிஎஸோட. லக்ஷ்மி விலாஸ் டிபிஎஸ்மே ப்ரைவேட் தான், இது பப்ளிக் செக்டர்ல சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் இப்போ நம்ம ரீஜனல் ரூரல் பேங்க்ல தமிழ்நாட்டில் 2 இருந்துச்சு, பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க்னு. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு மாற்றிருக்காங்க. பாண்டியன் கிராம வங்கி அப்படிங்கறது பல்லவன் கிராம வங்கி இப்ப தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாத்திட்டாங்க. இப்ப நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2019ல மாத்துனாங்க. பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு சொன்னா விருதுநகர் தான் அதோட ஹெட் குவார்ட்டர். ஆமா சார். பல்லவன் வந்து சேலம் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாத்திட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ஆர்பி தமிழ்நாட்டுல 2 மிக முக்கியம். இப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சேலம் தான். ஆமா சார், சேலம். பல்லவன் கிராம வங்கி இருந்துச்சு இல்லையா சேலத்துல, அதைத்தான் இப்ப ஹெட் ஆகிருக்காங்க. ஆனா பாண்டியன் கிராம வங்கி ஹெட் என்னவா இருந்துச்சு? விருதுநகர். அதே மாதிரி அக்மார்க்னு சொல்லுவாங்கல்ல, அக்மார்க் விவசாய பொருட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அக்மார்க் முத்திரை, அதோட ஹெட் குவார்ட்டர் கேட்டா விருதுநகர் தான். இன்னைக்கு காலையில பார்த்தோம், சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் எந்த மாவட்டம் தான்? விருதுநகர் மாவட்டம். எந்த மாவட்டம் தான்? விருதுநகர் மாவட்டம். காமராஜர் பிறந்தது எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம், விருதுப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, காமராஜர் பிறந்தது. மிச்சம் இயர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் ஹவுசிங் போர்டு 1988. NHB நேஷனல் ஹவுசிங் போர்டு அப்படினா இருக்கு. NHB இயர் பா 1988. 1988 ஊழல் ஒழிப்பு தடை சட்டமும் 1988 தான். ஆன்டி கரப்ஷன் ஊழல் எதிர்ப்பு சட்டம் நவ இந்தியாவில் 1988 சொல்லுவாங்க. அதே மாதிரி NHB அப்படி வச்சுங்க, வீடு கட்டி கொடுக்கறதுல ஊழல். NHB னா நேஷனல் ஹவுசிங் போர்டு. நேஷனல் ஹவுசிங் போர்டு ஹவுசிங் பேங்க். ஆமா, ஹவுசிங் பேங்க். ஆமா, ஹவுசிங் பேங்க், நேஷனல் ஹவுசிங் பேங்க்.
1988. ஊழல் ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்? 1988. அதே மாதிரி ராஜீவ் காந்தி வந்து 21 வயசு 18 வயசு குறைச்சாருல, அது செயல்பட ஆரம்பிச்சது 1988 தான். 1988 ஞாபகம் வச்சுக்கணும். ராஜீவ் காந்தி வந்து ஓட்டிங் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம ஓட்டு போடுறோம்ல, அது 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சது. சேம் எந்த இயர் தான்? 87 88 தான் செயல்பட ஆரம்பிக்கும். சரி, சிட்பி இல்லைங்க, சிட்பி, SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்பி. இயர்மா 1989. 1989, சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே 1989 தான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம் JRY, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனாங்கிறது 1989, நேரு ரோஜ்கார் யோஜனா அதுவும் 1989 தான். இது ரெண்டுமே வறுமையை ஒழிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள். 1989 ஞாபகம் வச்சுக்கணும். 1989 ராஜீவ் காந்தி வந்துருவார். யார் வந்துருவா? ராஜீவ் காந்தி பிரதமராக இருப்பார். 19 அதனாலதான் நேரு ரோஜ்கார் யோஜனா, நகர்ப்புறத்துல வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, வறுமை ஒழிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, இது வந்து கிராமப்புறத்துல வறுமையை ஒழிக்கிறதுக்கு பிளஸ் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு. எந்த வருஷம் தான்? சிட்பி எந்த வருஷம் தான்? 1989 படிக்கணும். 1989 சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே வருஷம் தான் இங்க எக்கனாமிக்ல, குறிப்பாக பிளானிங்ல சொல்லுவாங்க JRY, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989 தான். அதே மாதிரி நேரு ரோஜ்கார் யோஜனா, ரெண்டு ஒருத்தர் தானே. ஜவஹர்ன்றது கிராமத்துக்கு, நேருன்றது நகரத்துக்கு. நகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 1989. சரி, அடுத்து சிட்கோ. இல்லைங்க, சிட்கோ, SIDCO, ஸ்மால் டின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு இருக்கு IFC ன்னு சொல்லி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஒன்னு இருக்கு, அது IFC. இது வந்து IFCI, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. கேட்பாங்க, இதெல்லாம் பொறுத்துக்கள்ல அடிக்கடி கேட்பாங்க. இயர் கேட்பாங்க, எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு படிங்க.